அப்படிப்பட்ட குரு கன்னிராசிக்கு இந்த ஆண்டு ராசிக்கு 11ஆம் இடத்துல வர்றாரு. 11ஆம் இடம் உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். கோச்சாரத்துல குரு 11ல வரும் காலம் பொற்காலம். குரு பகவான் 11ல வந்துட்டாலே அந்த ஆண்டு மிக சிறப்பான பலன்களை கொடுப்பார். உங்கள் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும். 11வது பாவம் என்பது நல்ல ஒரு பாவம் கோச்சாரத்துல குரு. அப்ப அந்த மாதிரி குரு பகவான் வரும் காலம் நின்ற இடத்துக்குண்டான பலனையும், லாபம், வெற்றி, உயர்வு, வெளிநாடு சிந்தனை, எண்ணங்கள், செயல் சிந்தனை எல்லா வெற்றிகளையும் கொடுப்பதோடு பார்க்கிற இடத்தை பலப்படுத்துவார். குடும்பத்தில் சந்தோஷம், ஒற்றுமை, மனைவியால் சிறப்பு, இதெல்லாம் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. கூட்டு தொழில் செய்யற அன்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆண்டாக இருக்கும். குரு 11ல இருந்து லாபம், வெற்றி, உயர்வு நின்ற இடத்தை பொறுத்து மிக சிறப்புகளை கொடுத்தாலும் கூட பார்க்கிற இடத்தை பலப்படுத்துவார். அப்ப பார்வைக்கான பலங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வேலையில் நல்ல மாற்றம், யோகம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலமா இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றத்தினால் வெற்றி, ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அப்ப இடமாற்றம், தொழில் மாற்றத்தின் மூலம் வெற்றிகள், சிறு தூர பயணத்தின் மூலம் வெற்றிகள், முயற்சிக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலம், கடந்த கால கசப்புகள் நீங்கி இந்த காலம் நல்ல ஒரு சிறப்பை அடையக்கூடிய காலம். காதல நல்ல முன்னேற்றங்கள், ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அப்ப 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால காதல் தடை இருந்தவங்களுக்கெல்லாம் காதல்ல தோல்வி எல்லாம் நிவர்த்தி ஆகி காதல ஒற்றுமை, காதல முன்னேற்றங்கள், காதல சிறப்பு அடையக்கூடிய காலம். காதல பிரேக்கப் ஆயிருந்தா கூட இந்த காலத்துல அதெல்லாம் மீண்டும் சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. பிள்ளைகள் வழியில் சந்தோஷம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், அப்ப பூர்வீக சொத்துக்களை அனுபவித்தல், இதெல்லாமே இந்த ஆண்டு குரு உங்களுக்கு பார்வை மூலம் செய்ய போகிறார்.